பார்வதியா பார்வதியா தாங்கண்ட போது நான் என்று அழைக்க வேணும் அழைக்க வேணும் வலது கையை பிடிக்க வேணும் அழைக்க வேணும் பார்வதி மட்டும் கிடைத்தாளான அம்மா அம்மா காளியம்மா காளியம்மா அடுத்த செவ்வாய்க்கிழமையில மயில கோவில் ஒண்ணு கட்டிடுவேன் அடிமரமும் நட்டிடுவேன் என்று சொல்லி வருஷம் பண்ணே எடுத்து வணங்கி கொண்டு கொண்டு கண் போட்டு வருவாரா வருவாங்க நாட்டு அரச மன்ன நாட்டு அரச மன்ன ஐயோ கொண்டி காலு கொண்டி மேல்புறத்து யாரு கோவிலுக்கு மத்திய அரசு வருவார் அப்பா பிள்ளையாரு ஓட்ட போறேன் ஐயா ஐயோ நொண்டி காலு நொண்டி யாக எழுத்தாரோ மக பார்வதியா கண்ட போது என்று சொல்ல வேணும் பிடித்து அழைக்க வேணும் பார்வதி மட்டும் கிடைத்தாளான மேல்புறத்தில் யாரு அப்பனுக்கு சனிக்கிழமையில ஓட்ட பூம்பருப்பு ஓட்ட சுண்டலுமா ஓட்டு வைத்திடுவேன் சொல்லி அரச மண்ணே யாரு கோவிலில எடுத்து வணங்கி கொண்டு ஓட்ட வருவாரா வழியா இருக்குமாறு வழியா இருக்குமாறு ராஜன் கோட்டையிலே வந்து அப்படி ஒவ்வொரு அரசர்களாக அமர்ந்திருக்க பல்லாக்கில் வருபவர்களும் குதிரையில வருபவர்களும் ஆனை மேல வருபவர்களும் இப்படியாக 56 அரசுகளும் தர்க்கராஜன் கோட்டைக்கு வந்துட்டாங்க. ஆமா வராங்க வராங்க பல்லாக்கில் வராங்க. இப்படியாக தர்க்கராஜன் கோட்டையில வந்து அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அப்பொழுது 7வது மாடி மேல நின்று கொண்டு தர்க்கன் மகளான பார்வதி 7-8 தோழி பெண்களோடு ஒவ்வொரு மாப்பிளையா பார்த்து வரா. அக்கா ஏக்க பார்வதி 56 அரசுகளும் உன்னை பெண் பார்க்க வந்திருக்காங்க. அதனால 7வது மாடி மேல நிக்கா. தர்க்கராஜன் சொல்றான் 56 அரசுகளும் தர்க்கராஜன் கோட்டையில இருக்கீங்க. இப்பொழுது என் மகளான பார்வதி ஒவ்வொரு மாப்பிள்ளையா பார்த்து வருவா. அப்ப எந்த மாப்பிள்ளை எங்க பார்வதிக்கு பிடிச்சிருக்கோ பார்வதி தேர்ந்தெடுப்பா. அப்ப தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைக்கு என் மகளை தாலி கட்டி கொடுப்பேன், மருமகனா ஏற்றுக்கொள்வேன். தர்க்கராஜன் சொல்லும் போது 56 அரசர்களும் ஆட்டும் என்று சம்மதித்தார்கள். அப்பொழுது அரும மகளான பார்வதி 7வது மாடி மேல நின்று கொண்டு 7-8 தோழி பெண்களோடு அக்கா இருக்காரு, அந்த மாப்பிள்ள நல்லா இருக்காருல்ல, அவரை விடக்கா இந்த தூள்ல சாஞ்சிக்கிட்டு இருக்காரு பாரு, அந்த மாப்பிள்ள அவரு உறங்கிக்கிட்டு இருக்காரு. பீப்பி வச்சு ஊதி விளையாடிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள, அப்ப அந்த மாப்பிள்ள இந்த வேஷ்டி கட்டின மாப்பிள்ள சிரிச்ச முகமா இருக்காரு. இப்படியாக 7-8 தோழிகளோடு தர்க்கன் மகளான பார்வதி ஒவ்வொரு மாப்பிள்ளையா பார்த்து வாரா.
56 அரசர்களும் அளவோடு இருக்காங்க. ஆமா சுவாமி. யாருக்கு தான் மாலை போட ஏப்பா பார்வதி போடுறவா? ஆ, யாங்களுக்கு விட்டாரா? யாங்களுக்கு விட்டாரா? யாருக்கு தான் மாலை போட ஆமா. பார்வதி கழுத்தை தோரத்தை அம்பிக்கிட்டு இப்படி நீட்டாங்க. யாங்களுக்கு விட்டாரா? பார்வதிக்கே தெரியல. ஆமா. நேர அப்பா இடத்துல ஓடோடி வந்தா. என்ன சொல்ற தெரியுமா? எந்தாகப்பா தர்க்க ராஜா, எந்தாகப்பா தர்க்க ராஜா, நம்மளுடன் மனையில் 56 அரசர்களும் அழகோடு இருப்பதால் யாருக்குத்தான் மாலை போட பார்வதிக்கே தெரியலப்பா. பார்வதியா சொல்லும் போது மன்னன் தக்க ராஜே, அப்பா எப்பா தக்க ராஜா, 56 அரசர்களும் அழகோடி இருப்பதால யாருக்குத்தான் மாலை போட பார்வதிக்கே தெரியலப்பா. அதனால இது சமயம், அதனால இது சமயம் உங்களுக்கு மனம் முடித்த மாப்பிள்ளைய தேர்ந்தெடுங்கோ. தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைக்கு மனைவியாக இருப்பேன் அப்பா. சரியா சொல்லும் போது மூடிய ராஜமன்னே இறந்து சொல்லுவாரே, ராஜாவே ராஜாக்களே, ராஜாவே ராஜாக்களே, மன்னர்களே, ராஜாவே ராஜமுடைய ராஜாவி ராஜாக்களே, ராஜமுடி மன்னர்களே, நீங்க 56 அரசர்களும் அழகோடு இருப்பதனால என் மகளான பார்வதிக்கு யாருக்குத்தான் மாலை போட யாருக்கும் மாலை போட. அப்படி என்று என் மகளுக்கே தெரியல. ஆமா. அதனால என் திட்டத்தை நான் சொல்ல போறேன். எப்படி ஐயா? நான் ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா ஆமா. இன்னொரு மாப்பிள்ளை கோபப்படுவாரு, வருத்தப்படுவாரு. இன்னொரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தா என்னய்யா? இன்னொரு மாப்பிள்ளை கோபப்படுவாரு. கோபப்படுவாரு. அதனால என்னய்யா? என் திட்டத்தை நான் சொல்ல போறேன். எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரத்தில. ஒரு பட்டத்து யானை வரவழைப்பேன். ஆமா. யானையோட துதிக்கையில கையில. சொர்ண மாலையை கொடுப்பேன். ஆமா. அந்த பட்டத்து யானையானது என்னய்யா? அந்த சொர்ண மாலையை கையில வாங்கி ஆமா. 1000 பேர் கூட்டத்தில் அவையா சுழட்டி எரியும் போது யாரு கழுத்துல மாலை போடுதோ ஆமா மாலை போட்ட மன்னனுக்கு ஆமையா. என் மகளை தாலி கட்டி கொடுத்துடுவேன். ஒருங்கிடுவேன். தர்க்கராஜன் சொல்லும் போது ஆமையோ. 56 அரசர்களும் ஆமா. ஆட்டும் என்று சம்மதித்தார்கள். சம்மதித்தார்கள். யான முகத்தான் வரவழைத்தார். வரவழைத்தார். அப்பா யான முகத்தான் யானை முகத்தான். யானை கழுவி குளிப்பாட்டி ஆமையா. நாமம் சாத்தி ஆமா. அந்த 1000 பேர் கூட்டத்துக்கு அழைச்சு வரணும் அப்பா அழைச்சு வரணும் அப்பா. என்று தர்க்கராஜன் சொல்ல ஆமையா. அந்த யானை முகத்தான் யானையை கழுவி குளிப்பாட்டி குளிப்பாட்டி. அந்த நாமம் சாத்தி ஆமையா. அந்த யானையை கொண்டு வந்து ஆமோ. யானையோட துதிக்கையில ஆமையா. ஒரு சுவர்ண மாலையை கொடுத்தார்கள். ஆமா. அப்போ சுவர்ண மாலையை கொடுக்கும் போது கொடுக்கும் பொழுது. அந்த பட்டத்து யானையானது என்ன? 1000 பேர் கூட்டத்துல ஆமா. சொன்ன மாலை கையில வாங்கி ஐயா கூட்டத்துக்கு முன்னால கூட்டத்துக்கு முன்னால அந்த யானையோ அவனை சுத்தி வருகுதையா அவனை சுத்தி வரபோது 56 அரசர்கள் யானை போடும் மாலையாது பெண்களத்தில் விழுந்திடாதோ தம்பிகளத்தில் விழுந்திடாதோ என்று சொல்லி அரசரெல்லாம் தலையாட்டும் போது அப்பேற்பட்ட நேரத்தில பார்வதிய மாலை போடு பார்வதியே அலை போட யானை அங்கே வருவார்களோ பார்வதிய மாலை போட பார்வதிய மாலை போட
வருவாரோ ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டு வந்த சிவபெருமா ஆடியத்தினை எடுத்து ஆடெல்லாம் படியளந்த நல்ல திணை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்த ஆளாக்கு திணை எடுத்து அவையா நாடெல்லாம் படியளந்து வாரார் உரிய தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்து வாரார் ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படியளந்து வரும்போது அங்க பாதாள உலகத்தில் தர்கராஜன் கோட்டையில யானை 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 யானன் சத்தம் கேக்கு மாலை மாலை மாலைன்னு சத்தம் கேக்கு அப்பதான் பார்த்தார் பகவான் நெற்றி கண்ணை திறந்து பார்த்தார் நெற்றி கண்ணால பார்க்கும்போது தர்கராஜன் கோட்டையில தர்கன் மகளை தாலி கட்டி கொடுக்க போறான் 56 அரசர்கள் தர்கராஜன் கோட்டையில் இருக்கார்கள் தர்கனுக்கு மகளாக பிறந்திருப்பது வேற யாரும் கிடையாது நம்ம மகா பார்வதி நம்ம தேவி பார்வதி நம்ம மனைவி பார்வதி அப்ப முன்னால் ஒரு காலத்துல பகவானும் பார்வதியும் மடியளந்து வரும்போது தர்கராஜனும் தர்காவலி ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தாங்க அப்பொழுது என்ன பார்வதி சொன்னா குழந்தை வரம் கொடுக்க சொன்னா நான் மாட்டேன் என்று மறுக்கும் போது நீங்க குழந்தை வரம் கொடுக்கால் விட்டா கைலாசம் வர மாட்டேன் கடவுளுக்கு மனைவியா இருக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப பகவானுக்கு கோபம் வந்து தர்கனுக்கும் தார்காவலிக்கும் பார்வதி தலை மகளா பிறவி செய்தோம் அப்ப பார்வதி என்ன கேட்டா சாமி பகவானே நான் தர்கனுக்கும் தார்காவலிக்கும் தலை மகளாக பிறந்து நான் வளர்ந்து இருந்தேன்னா மறுபடி கைலாசம் வருவதப்போ இடப்பாகம் சேர்வதப்போ சிரித்து பேசுவதப்போ என்று பார்வதி நம்மளது இடத்திலே கேட்டாலே அப்ப நாம என்ன சொல்லியிருந்தோம் பார்வதி உன்னை தாலி கட்டி கொடுப்பதற்கு உங்கள் அப்பா தர்கராஜன் 56 அரசர்களும் தர்கராஜன் கோட்டைக்கு வரவழைத்திருப்பார் அப்ப பகவான் எந்த சொர்பத்திலாவது வந்து உன்னை மாலை போட்டு கைலாசம் அழைத்து போன்னு சொல்லியிருந்தோமே அப்பேற்பட்ட நாள் இப்ப நடந்து கொண்டிருக்கு 56 அரசர்களும் தர்கராஜன் கோட்டையில் இருக்காங்க பார்வதிக்கு சுயவரம் நடந்து கொண்டிருக்கு நாம எப்படியாவது பார்வதியை மாலை போட போடும் என்று பகவான் போனமானால் பார்வதியை மாலை போட முடியாது இறந்து உன் வாண்டி போல பகவான் சொருவத்தை மாத்தணும் என்று எப்படி சொருவம் போடுவார் தெரியுமா அவர் ஆண்டி போல வடிவம் கொண்டார் ஆண்டி போல வடிவம் கொண்டார் ஆண்ட வந்த சிவபெருமா 90 வயதை போல வந்ததொரு கிழவன் போல பல்லும் இல்ல சொல்லும் இல்லை பக்கப்படுத்த கிழவன் போல பாலுக்கும் நரம்புக்குமா சொந்தம் இல்ல கிழவன் போல பகவானான சிவபெருமா தலைய முட்டை தான் அடித்தார் தலைய முட்டை தான் அடித்தார் முத்துக்காற்ற மாலை போட்டார் கையில் எடுத்து ஆண்ட வந்தால் சிவபெருமா பக்கத்தில ஓலப்பாயா கையாதில திருவோடா அடிசிரங்க ஜொடிசிரங்க அறையா அப்பங்குலவாளையா பகவானான சிவபெருமா கோபத்துக்கு ஒரு புண்ணு இருக்கு புண்ணுக்கு 1000 பூச்சி இருக்கு புண்ணு ஓடும் பூச்சியோடும் கடவுளான சிவபெருமா தள்ளாடி 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 தக்கன் கோட்டை வாராரு
பட்டத்து யானையது புரணமால கையில் வாங்கி அரசர்கள் மத்தியில அவனை சுத்தி வருவதையா 56 அரசரெல்லாம் ஞான போடும் மாலையது எங்களுக்கு விழுந்திடாதோ என் தம்பிகளுக்கு விழுந்திடாதோ என்று சொல்லி அரசரெல்லாம் தலைய ஆட்டும் போது பட்டத்து யானையது அரசர்கள் திருக்களத்தில் ஞான மாலை போடாமல் ஆண்டியுட திருக்களத்தில் பண்டாரம் திருக்களத்தில் ஞான மாலை போடுவையா ஞான மாலை போடுவையா ஞான மாலை போடும் போது கண்டித்தான அதற்கு ராஜன் கண் சிவந்து கோபம் கொண்டான் அவசரமா ஓடி வந்து ஆண்டி பக்கம் ஓடி வந்து எடா எடா பண்டாரமே ராஜன் கோட்டைக்குத்தான் ஆண்டிக்கு சொல்லி என்ன என்று சொல்லி தக்க ராஜன் பகவான் என்று தெரியாமல் தக்க ராஜன் சொல்லும் போது பகவான் சிவபெருமாள் அருமையா தக்க ராஜன் வார்த்தை ஒன்று சொல்ல கேளுவான் பார்வதியால் திருப்பூட்ட ஆண்டி நானும் வரல ஐயா பார்வதியால் திருமணமும் முடிந்த போது உட்கார்ந்து சாப்பிட்டு போக வந்தேன் ஐயா போட்ட மாலையது ஆண்டி எனக்கு வேண்டாம் ஐயா என்று சொல்லி சிவபெருமான் அவையெல்லாம் கலட்டுவாரா கணிதம் கொடுப்பாரா ராஜன் வாங்கியல்லோ மத்திய ராஜன் ஓடி வந்து இடமதில வாரம் தக்கராஜ அரசர்கள் ஐயா அரசர்கள் கொண்டு சொல்லுகளோ வார்த்தை கொண்டு சொல்லுகளோ அறிந்தோ அறியாமலோ பட்டத்து யானை ஆண்டி கழுத்துல மாலையை போட்டுடுது நீங்க காரணமா நினைக்க வேண்டாம் சொர்ண மாலை என் கையில இருக்கு மறுபடி யானையோட துதிக்கையில சொர்ண மாலையை கொடுப்பேன் உனக்கு எரியும் போது அரசர்கள் திருக்கழுத்துல தான் போடும் அப்படின்னு சொல்லி 2வது தடவையாக பட்டத்து யானை துதிக்கையில சொர்ண மாலையை கொடுத்தார். அந்த சொர்ண மாலையை யானை வாங்கி 1000 பேர் கூட்டத்துல அவனை சுத்தி வரும்போது 56 அரசர்களும் யானை போடும் மாலை எங்களுக்கு விழுந்திடாதோ